மடகாஸ்கர் இயற்கை மனிதனின் பார்வையில படாம மறைத்து வைத்த இடங்கள்ல ஒண்ணு. இயற்கை தன் ராஜ்யத்தில் வைத்திருந்த பகுதி பல மனித ஆளுமைக்குள்ள சிக்கி கலாச்சாரத்துல மாற்றங்களை சந்திப்பதாக சிந்தித்து பாரம்பரியத்துக்காக போராடிய பழங்குடி மக்கள். இயற்கை வளங்களுக்கு பஞ்சம் இல்லாத பகுதியா இருந்தாலும் இயற்கை வளத்தை பயன்படுத்த முடியாம அரசியல் தடையா இருக்க மடகாஸ்கர் கடந்து வந்த வரலாற்று பயணங்களின் தொகுப்பு தான் இது. 180 மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்னாடி இந்திய துணை கண்டத்துல இருந்து பிரிந்த பகுதி பல ஆண்டுகளா தனிமைப்படுத்தப்பட்டதா இருந்துச்சு. இதனால மனித பரவல் இல்லாம இருந்த பகுதி பல்லுயிர் பெருக்கங்கள்ல அபரிவிதமான ஒரு வளர்ச்சியை பார்த்தது. இந்த ஒரு வளர்ச்சியில பார்த்தீங்கன்னா உயிரினங்கள்லயும் அங்க இருக்கக்கூடிய விலங்கினங்கள்லயும் அபரிவிதமான மாற்றங்கள் ஏற்பட ஆரம்பிச்சது. இது ஆரம்ப காலகட்டத்தில் குடியேறிகளா இருந்த மக்கள் பார்த்த வரைக்கும் எலிஃபென்ட் பேர்ட்ஸ், ஜெயிண்ட் லெமூர், ஜெயிண்ட் ஃபாசில், ஹிப்போபொட்டமஸ்ன்னு சொல்லிட்டு 17 வகையான உயிரினங்களா அங்க பரிணமிச்சிருந்திருக்கு. இந்த அபரிவிதமான உயிரினங்கள் எல்லாமே காலப்போக்கில் அழிய ஆரம்பிச்சிருச்சு. இப்போ இந்த மடகாஸ்கர்ல இருக்கக்கூடிய 90% தாவரங்களும் உயிரினங்களும் மடகாஸ்கருக்கு மட்டுமே சொந்தமான ஒரு உயிரினங்களா இருக்குது. தொல்பொருள் ஆராய்ச்சிகளுடைய படி கிமு 2000 வேட்டையாடிகளா இருந்தவங்க இந்த பகுதிக்கு வந்திருக்கிறாங்க. தொல்பொருள்களுடைய கண்டுபிடிப்புகள் இந்த சான்றுகளை விளக்குற மாதிரி இருக்கு. இருந்தாலும் முழுமையான முதல் மனித குடியேற்றம்ங்கிறது கிமு 350 இருந்து கிபி 550க்கு இடைப்பட்ட காலத்துல தான் இந்தோனேஷியால இருந்து மலேசியா பகுதிகளில் இருந்து கடல் வழியா இந்த பகுதிக்கு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது. இவங்க வந்த பிறகு காடுகள்லயும் பல்லுயிர் பெருக்கங்கள்லயும் பெரும் பாதிப்பு ஏற்பட ஆரம்பிச்சது. 7ஆம் 9ஆம் நூற்றாண்டுக்கு பிறகு பாத்தீங்கன்னா அரேபியர்கள் இங்க வணிகர்களா வர ஆரம்பிக்கிறாங்க. என்னதான் இவங்க வணிகர்களா வந்தாலும் இங்க இருக்கக்கூடிய கலாச்சாரத்திலையும் அவங்களுடைய வாழ்விலையும் இங்க புகுத்த முடியல. ஒரு பெரும்பாலான ஒரு குடியிருப்புகளை இங்க அமைக்க முடியாம தான் இருந்துச்சு. வெறும் வணிகர்களாக மட்டுமே அரேபியர்கள் அந்த காலகட்டத்தில் இருந்தாங்க. இருந்தாலும் அவங்க கிட்ட இருந்து பஞ்சீகரியை தவிர்ப்பது, விருத்த சேதனம் செய்யறது, நாய்களை வெறுப்பதுன்னு சில பழக்க வழக்கங்கள் மட்டும் அரேபியர்கள்ட்ட இருந்து இவங்களுக்கு மாற ஆரம்பிச்சது. இதை தொடர்ந்து பாத்தீங்கன்னா தென்னாப்பிரிக்கால இருந்து கிட்டத்தட்ட 600 லாங்குவேஜினுடைய கூட்டு குடும்பமா இருக்கக்கூடிய பாண்டு அப்படின்னு மொழி பேசக்கூடிய மக்களும் இந்த பகுதிக்கு குடியேறி வர ஆரம்பிக்கிறாங்க. 600ல இருந்து 1000 ஆண்டுகளுக்கு இடைப்பட்ட காலகட்டத்துல மெரினாங்கிற ஒரு இனக்குழுக்களை சார்ந்தவங்க பரிணமிக்க ஆரம்பிக்கிறாங்க. இவங்க வாசிம்பான்னு சொல்லப்படக்கூடிய உயரத்துல குள்ளமான மக்களா, அதே மாதிரி இந்த ஆன்மீகம் சம்பந்தப்பட்டு ஆவிகளை வணங்கக்கூடியவங்களா இவங்க இருந்திருக்கிறாங்க. இப்படி பல இனக்குழுக்களா மடகாஸ்கர்ல பல்கி பெருக ஆரம்பிச்சவங்க 18 முதன்மையான இனக்குழுக்களா இப்ப மாறி இருக்காங்க. இப்படி சிறு சிறு இனக்குழு கூட்டங்களா இருந்தவங்க 16, 17ஆம் நூற்றாண்டுகள்ல ஆண்ட்ரியா மனோலானா, ரலம்போ அப்படின்றவங்க, ஆண்ட்ரியா ஜென்கா ஆகியோரால மலைப்பகுதிகளில் இருந்து ஒருங்கிணைக்கப்பட்ட ஒரு பகுதியா இந்த இடத்த உருவாக்குறாங்க. இதற்கிடையில போர்ச்சுகீசிய காலத்துவம் 1500ல டியாகோ டயஸ் அப்படின்றவங்க இந்த பகுதிக்கு வராங்க. அதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா ட்ரெஸ்டாலோ டா குன்ஹா, அபோன்சோ டி அல்புகர்க்கு இவங்களுடைய தலைமையிலான வன்முறைகள், தாக்குதல்கள்ன்றது இங்க இருக்கக்கூடிய முஸ்லீம் படைகளை எதிர்க்க முடியாம தோற்று பின்வாங்குது. அதுல முக்கியமான ஒரு தாக்குதல் அப்படின்னு பாத்தீங்கன்னா மடட்டானா அப்படின்ற ஒரு பகுதியில தாக்குதல் நடந்திருக்கு. இதுல கிட்டத்தட்ட 80 போர்ச்சுகீசியர்கள் உயிரிழந்திருக்கிறாங்க. பல முயற்சிகளை செஞ்சு போர்ச்சுகீசியர்கள் உள்ள வர முடியல. ஒரு கட்டத்துக்கு அப்புறமா மடகாஸ்கர் பகுதியை விட சிறந்த பகுதிகளை தேடி அவங்க போக ஆரம்பிச்சாங்க. 1613ல ஆண்ட்ரி மெகா அப்படின்ற ஒரு ராஜா போர்ச்சுகீசியர்களோட ஒரு சமூக உறவை வச்சுக்கிறார். இதனுடைய காரணத்தினால தான் பார்த்தீங்கன்னா போர்ச்சுகீசியர்களுடைய மதங்களானது உள்ள வர ஆரம்பிக்குது. 4 கப்பல்கள்ல 4 மிஷினரிகளா உள்ள வராங்க. இருந்தாலும் அந்த காலகட்டத்தில் அந்த மக்கள் ஏத்துக்கல. உண்மையாவே இந்த ராஜாவின் மூலமா இந்த இடத்துல போர்ச்சுகீசியர்களுடைய மதம் பரவறதுக்கு காரணம்னா இல்ல. ஏன்னா இவங்க கோவாக்கு போயிருந்த சமயத்துல பாத்தீங்கன்னா இந்த ராஜாவை ஒரு பிணைய கைதியா வச்சுக்கிட்டாங்க. அதன் மூலமா நீங்க எங்களோட வர்த்தக உறவுலாம் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நாங்க உங்களுக்கு இந்த பிணைய கைதியா இருக்கிறவங்க நாங்க ஒரு நல்ல மரியாதை கொடுப்போம், உங்களோட ஒரு சமூக உறவை வச்சுப்போம்னு சொல்லிட்டு போர்ச்சுகீசியர்கள் தான் ஒரு முதன்மையான ஒரு காரணமா இருக்கிறாங்க. இந்த காரணத்தெல்லாம் சொல்லி அதன் மூலமா தான் உள்ள அந்த மதத்தை கொண்டு வர பாக்குறாங்க. ஆனா அங்க இருக்கக்கூடிய மக்கள் அந்த மதத்தை ஏத்துக்கவும் இல்லை. இதனால கோபம் அடைஞ்சு இந்த போர்ச்சுகீசியர்கள் இவங்க கிட்ட எந்த பொருளையும் வாங்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கூட வந்தவங்களுக்கு எல்லாம் உத்தரவு பிறப்பிக்கிறாங்க. இந்த உத்தரவு மூலமா பாத்தீங்கன்னா இன்னமும் அந்த மக்கள் மத்தியில இவங்க மீதான ஒரு நம்பிக்கைன்றது ஒரு பெரிய லெவல தளர்த்தப்படுது, ஒரு முரண்பாடை ஏற்படுத்த ஆரம்பிக்குது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா 1646ல டச்சுக்காரங்களுடைய குடியேற்றங்கள் நடக்குது. 140 பேர் வந்த நிலையில 63 பேர் மட்டும்தான் உயிர் பிழைக்கிறாங்க. ஏன்னா அந்த சமயத்துல கால்ரா மாதிரியான பெரிய வியாதிகள்ல மாட்டி மக்கள் உயிரிழக்க ஆரம்பிக்கிறாங்க. இந்த நேரத்துல தான் ஐரோப்பியர்களுக்கும் மற்ற பிற நாட்டை சேர்ந்தவங்களுக்கும் இந்தியாவுடைய ஆளுமையை பிடிக்கிறதுக்காக முயற்சிகள் தொடர்ந்து நடந்துகிட்டு இருந்தது. அப்ப இந்த சிறு சிறு தீவுகளா சுற்றி இருக்கக்கூடிய பகுதிகளில் இவங்க குடியேற்றங்களை உருவாக்குறாங்க. அதே போல அடிமை வர்த்தகமும் இந்த பகுதியில் அதிகமா நடந்துகிட்டு இருந்த காலகட்டம்னா அது இந்த சமயம்தான்.
ஆசிய பகுதிகளில் இருந்தும் பல தீவு கூட்டங்கள்ல இருந்தும் பல பேர் இங்க அடிமைகளா கொண்டு வராங்க. கலாச்சாரங்கள்லயும் பல மாற்றங்கள் இங்க நிகழ ஆரம்பிக்குது. 16ஆம் நூற்றாண்டுல இருந்த பல சிறு ராஜ்யங்கள்ல முக்கியமான ஒண்ணு மெரினா அப்படின்ற ஒரு ராஜ்யம். இது மடகாஸ்கரினுடைய சக்தி வாய்ந்த ஒரு ராஜ்யமா பார்க்கப்படுது. 1896ல மடகாஸ்கர் முற்றிலும் பிரான்சின் காலனியா அறிவிக்கப்படுது. 17ஆம் நூற்றாண்டுல தொடங்கி பிரான்ஸ் அப்புறம் பிரிட்டிஷ்னு மத பரவல் முயற்சிக்க ஆரம்பிக்கிறாங்க. வணிகம் மூலமா நிலைநிறுத்த ஆரம்பிக்கிறாங்க அந்த மத பரவலை. இப்படி ஆளுமை கொடுக்கறதுக்காக நிறைய முயற்சிகள் மடகாஸ்கர்ல தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கு. அந்த சமயத்துல ஒரு பெரிய திறம்பட ஒரு ராணியா இருந்தவங்க ராணி ரணவலோடானா அப்படின்னு சொல்லி. இவங்க போர்ச்சுகீசியர்கள், பிரெஞ்சுக்காரங்க, பிரிட்டிஷ்காரங்கன்னு தங்களுடைய மதம் சார்ந்து யாரெல்லாம் தாக்க முற்படுறாங்களோ, யாரெல்லாம் அதை அழிக்க முற்படுறாங்களோ அவங்களுக்கு எதிராக நின்ன ஒரு மிக சிறந்த ஒரு ராணியா வரலாற்றுல இவங்க இருக்கிறாங்க. 1947ல கிளர்ச்சி நடக்க ஆரம்பிக்குது. மடகாஸ்கருடைய பெரிய எதிர்ப்பு போராட்டமா 80,000 பேர் இறப்பு அப்படின்னு சொல்லி அந்த சமயத்தில் நடந்த ஒரு பெரிய துயர சம்பவமா இருக்கு. இவங்களுடைய வரலாற்றை பொறுத்த வரைக்கும் மடகாஸ்கரினுடைய வரலாற்றுல ரொம்ப முக்கியமான ஒரு போர்கள் எடுத்துக்கிட்டோம்னா மெரினா ராஜ்யத்தை உருவாக்க நடந்த போர், அதே மாதிரி சக்கல்வா அப்படிங்கிற ஒரு எதிர்ப்புக்கு ஆட்சியை கவிழ்க்கிறதுக்காக நடந்த போர் 1895 இருந்து 1897ல பிரெஞ்சு கிறிஸ்டியானிட்டிக்கு போரிடுறாங்க. இறுதியா பிரெஞ்சு கிட்ட இருந்து 1960ல சுதந்திரமும் இவங்களுக்கு கிடைக்குது. இவங்களுடைய ரிலீஜியன்ஸை பொறுத்த வரைக்கும் ட்ரெடிஷனல் ரிலீஜியன்ஸை ஃபாலோ பண்றவங்க 50%, கிறிஸ்துவம் 40%, இஸ்லாம் 7%, மற்றவை 3%ன்னு பல மாற்றங்களை கொண்ட ஒரு வழிபாட்டு முறை இவங்க நாட்டில் இன்னமும் ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. மலயாசியினுடைய மொழி 98% பேசுறாங்க. பிரெஞ்சினுடைய மொழி 20லேருந்து 25% பேசுறாங்க. இங்கிலீஷ் மொத்தம் 5% பேசுறாங்க. இப்படி ஒட்டுமொத்தமா பாத்தீங்கன்னா 3 கோடி மக்கள் தொகையா பரிணமிச்சிருக்கிறாங்க மடகாஸ்கர் மக்கள். உலகின் 4வது பெரிய தீவு நாடாவும் இங்க இருக்கிறாங்க. 1960ல சுதந்திரம் அடைஞ்சிருந்தாலும் பல சர்ச்சைக்குரிய தேர்தல், 2 ராணுவ ஆட்சி கவிழ்ப்பு, ஒரு படுகொலைன்னு அரசியல் ஆளுமையில இழுபறின்றது தொடர்ந்து நீடிச்சுட்டே இருந்துச்சு. 2001ல கூட ஜனாதிபதி தேர்தல்ல ரச்சிராகாவிற்கு அப்படின்றவங்களுக்கும் மார்க் ரவலோ மனனா அப்படின்றவங்களுக்கும் இடையில 8 மாத மோதல்ன்றது கடுமையா நடந்துச்சு. இதனால ஒரு பெரும் இழப்பை மடகாஸ்கர் சந்திச்சாங்க. தொடர் எதிர்ப்புகள் பல வருஷம் தொடருது. கட்டிடங்கள் தீ வைக்கப்படுது, சேதமடையுது. நகரங்கள் ஒரு புறம் பெரிய பாதிப்பை சந்திக்குது. 2009ல இதனுடைய உச்சகட்டமா நடந்த போராட்டங்களுடைய கலவரங்கள்ல கிட்டத்தட்ட 170 பேர் உயிரிழப்பை சந்திச்சிருக்கிறாங்க. இப்படி ஆண்ட்ரி ராஜிலியோனியா அப்படின்றவங்க ராணுவத்தோட சப்போர்ட்ல ஆட்சி அமைக்கிறாங்க. மறுபடியும் 2014ல ஹெரி ராஜினோரியமேம் அப்படின்றவங்க ஜனாதிபதியா வராங்க. ஜனநாயக ஆட்சி முறை தான், இருந்தாலும் கடுமையான வறுமை, பட்ஜெட் பற்றாக்குறை, வெளிநாட்டு உதவி அப்படின்னு சொல்லி அதை சார்ந்து வாழக்கூடிய வாழ்க்கை முறைன்னு அரசியல் ஏற்பட்ட பல குழப்பங்கள் மடகாஸ்கரினுடைய வளர்ச்சியவே தடை பண்ணிருச்சு. மடகாஸ்கர் விவசாயத்துக்கு ரொம்ப முக்கியம் தரக்கூடிய ஒரு இடம். 70% மக்கள் விவசாயத்தை தான் நம்பி வாழ்ந்துகிட்டு இருக்காங்க, அதுதான் ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்காங்க. 24% உற்பத்தியில இவங்க முதன்மையான ஒருத்தவங்களா அவங்க உள்நாட்டு உற்பத்தியில விவசாயத்துக்கு கொடுக்குறாங்க. முக்கிய பயிரா வெண்ணிலா அப்படிங்கிற ஒரு பயிர் இருக்கு. இது 80% உற்பத்திக்கு மடகாஸ்கர்ல இருந்து உலகம் முழுக்க ஏற்றுமதி பண்ணக்கூடிய ஒரு பயிரா இருக்கு. மடகாஸ்கருடைய தங்கம் அடையாளப்படுத்தப்படுறாங்க. இதை தவிர இவங்க நாட்டில் கிடைக்கக்கூடிய திராட்சை பானங்கள் உலக தரத்துல புகழ்மிக்க ஒன்னா பார்க்கப்படுது. லிச்சி பழம், பீன்ஸ், காஃபி ஏற்றுமதி செய்யப்படுது. கிராஃபைட், தங்க சுரங்கங்கள், மீன் வளமும் முக்கியமான ஒன்னா இருக்கு. ஆடைகள், கைத்தறி பொருட்கள், குடிசை தொழிலா இங்க இருந்துட்டு வருது. இம்போர்ட்டட் ப்ராடக்ட்ஸை பொறுத்த வரைக்கும் உங்க நாட்டில் பெட்ரோல்லாம் இல்லை, அதனால பெட்ரோல் மற்ற நாடுகள் தான் வாங்கிட்டு இருக்காங்க. உலோகங்கள், இயந்திரங்களுடைய பாகங்கள், அரிசி, கோதுமை, மருந்துகள், வாகனங்களுடைய உதிரி பாகங்கள் சொல்லி எல்லாமே பிற நாடுகள்ல இருந்து இவங்க இறக்குமதி பண்ணக்கூடிய ஒன்னா இருக்கு. தீவு நாடுங்கிறதால இயற்கை வளங்களுக்கு பஞ்சம் இல்லாத ஒரு பகுதியா இருந்தாலும் வறுமை, தொழில் வாய்ப்பு குறைவா இருக்கிறது, அரசியல் நிலைத்தன்மை இல்லாதது இவங்க நாட்டினுடைய பெரிய பிரச்சனையா இருக்கு. அத்தியாவசிய உணவுப் பொருள், மருந்து, எரிபொருள்னு மற்ற நாடுகள்கிட்ட இருந்து இவங்க வாங்கிட்டு இருக்காங்க. அந்த நம்பிக்கையிலேயே இவங்க வாழ்க்கை போயிட்டு இருக்கு. அதனால இவங்க நாட்டினுடைய வளர்ச்சி அப்படின்றது ஒரு கேள்விக்குரிய ஒன்னாதான் இருக்கு. இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட்ஸை பொறுத்த வரைக்கும் லெமூர் மிருகங்கள் மடகாஸ்கர்ல மட்டும் 100க்கும் அதிகமான ஒன்னா இருக்கு. பல 100 வருஷம் தனித்து கிடந்த பகுதிங்கிறதுனால 90% உயிரினங்கள் இந்த நாட்டிற்கு மட்டுமே சொந்தமானவையா இருக்கு. சுழற்காற்று புயல்கள்லாம் அடிக்கடி நடக்குதுங்கிறதுனால இங்க அதிகமான புயல் பாதிப்புகள் ஏற்பட்டால் மக்கள் அதுல இருந்து தப்பிச்சு மீண்டுக்கிறதுக்கான வழியையும் தேடி வச்சிருக்காங்க. விஷம் இல்லாத பாம்புகள் அதிகமா இருக்கக்கூடிய பகுதி, கடல் சார்ந்த பகுதினாலும் 50% மட்டுமே மடகாஸ்கர்ல குழந்தைங்க பள்ளிக்கூடத்துக்கு போறாங்க. 2000 ஆண்டுகளுக்கு பழமையான இந்த பேம்பு அப்படின்ற ஒரு மரங்கள் இவங்க நாட்டினுடைய தெய்வீகமான மரமா பார்க்கப்படுது. பெமதீனா அப்படின்ற பாரம்பரிய விழாவா கொண்டாடப்படுது. இது முன்னோர்களுடைய உடலை கல்லறைகள்ல இருந்து எடுத்து சுத்தம் செஞ்சு அவங்களுடைய ஆவிகளை எழுப்பக்கூடிய ஒரு திருவிழாவா பார்க்கப்படுது. சாண்டாபெரி ஃபெஸ்டிவல், இது அரிசி அறுவடைக்கு நன்றி செலுத்தக்கூடிய ஒரு நாளா பண்டிகையா மடகாஸ்கர்ல கொண்டாடுறாங்க.
அலமதீபி அப்படின்னு சொல்லிட்டு மலகாசி புத்தாண்டு நாட்டில் ரொம்ப முக்கியமான ஒரு செலிப்ரேஷனு. டோனியா மியூசிக் ஃபெஸ்டிவல் அப்படின்னு சொல்லிட்டு அதுவும் ரொம்ப முக்கியமான ஒரு ஃபெஸ்டிவல். ஜூன் அக்டோபருக்கு இடைப்பட்ட காலத்தில் வீல் ஃபெஸ்டிவல்னு சொல்லிட்டு ஒன்று நடக்குது. இது மீன்களுடைய அறுவடை, ராட்சத மீன்களை பிடிக்கிறது, இந்த மாதிரியான ஒரு ஃபெஸ்டிவலாக இது இருக்கு. இன்வென்ஷன்ஸை பொறுத்த வரைக்கும் ஆர்டிமிசியான்ற மூலிகையை பயன்படுத்தி COVID-19க்கு இவங்க மெடிசனை கண்டுபிடிச்சிருக்காங்க. சென்டிலா அசிட்டிகா அப்படின்ற ஒன்று நினைவாற்றல் அதிகப்படுத்துகிற ஒரு மெடிசனாக யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ரெவலிஃபியா அப்படின்ற ஒரு நரம்பியல் நோய்க்கான ஒரு மெடிசனையும் இவங்க கண்டுபிடிச்சிருக்காங்க. லெமூர் குரங்குகளை பாதுகாக்க கம்யூனிட்டி பேஸ்டு கன்சர்வேஷன் அப்படின்ற ஒரு சூழல் பேஸ்டு இவங்க வந்து உருவாக்கியிருக்காங்க. இது உலகத்திலே பார்த்தீங்கன்னா முதல் முறையாக உருவாக்கின ஒரு நாடாக இவங்க இருக்கிறாங்க. ஒரு பாராட்டக்கூடிய ஒரு நிகழ்ச்சியாகவும் இருக்குது. ஸோ லெமூர் குரங்குகளை பாதுகாக்கிறதுல இவங்க ரொம்பவும் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க. டக்கனா அப்படின்ற ஒரு மரத்தால் செய்யப்பட்ட படகு பாரம்பரியத்தில் ஒன்றா பார்க்கப்படுது. இவங்க குழந்தைங்கள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் இதை கற்றுக்கிறதுல ரொம்ப பாரம்பரியம் மிக்க ஒன்றாவே இவங்க தொடர்ந்து ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இயற்கை பாதுகாத்து வைத்திருந்த பொக்கிஷம் காலத்தின் வழக்கமான ஓட்டத்துல சிக்கி மீண்டும் மனித இனத்தின் ஆளுமையில புது வடிவமேற்று மனித இனத்தின் ஆளுமை போட்டியில சிக்கிய பகுதி மீண்டும் உயிர் பெற அரசியல் அமைதியை நாடி தவிக்கும் மடகாஸ்கர் ஓர் ஆச்சரியம்தான்.